Welcome to AMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.16 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா 2 electric bulbs marked 20 watt 220 volt and 100 watt 220 volt are connected in series to 440 volt supply. Which bulb will get fused? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் பல்ப்ஸினுடைய பவர் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் பல்ப்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சீரீஸ் காம்பினேஷனோட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் 440. என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணும்போது எந்த பல்ப் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் us see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற ரெண்டு பல்ப்ஸை பல்ப் 1 பல்ப் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் பல்ப் 1னுடைய பவர் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் எவ்வளவுன்னு எழுதலாம். பல்ப் 1னுடைய பவர் ரேட்டிங் 20 வாட், அதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் 220 வோல்ட். ஸோ திஸ் இஸ் அ பவர் ரேட்டிங், திஸ் இஸ் அ வோல்டேஜ் ரேட்டிங். இந்த பல்புக்கு இடையில உள்ள வோல்டேஜ் ட்ராப் இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we are going to find the resistance of this bulb. நெக்ஸ்ட் இந்த பல்ப் வழியாக எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இந்த பல்புக்கு இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to find the resistance of bulb 1 and what is the current passing through this bulb. Next we are going to find the potential drop across the bulb 1. ஸோ இந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த பல்புக்கு இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருந்தால் அந்த பல்பு ஃபியூஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் we have to find the resistance. Next we have to find the current passing through the circuit. Next we have to find the potential difference or potential drop across the bulb 1. ஸோ இதான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் we have to find? We have to find the resistance. ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We know that P is equal to V into I. Power can be written as V into I. From Ohm's law, we can write V is equal to IR. Therefore, I is equal to V by R. So, இதை இங்கே substitute பண்ணோம்னா we will get V into V by R. So, V into V is V square. So, V square by R. This is the power. We know the value of V and P, we have to find the resistance. Therefore, R is equal to V square divided by P. So, this is equal to, what is V? Voltage rating. What is P? P is a power rating. Voltage rating எவ்வளவு 220. V ஸ்கொயருங்கிறதுனால 220 into 220 divided by power rating எவ்வளவு 20 watt. இது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 11 2s are 22. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 2420 அப்படின்னு வரும். This is a resistance of bulb 1. What is the unit of resistance? Ohm. ஸோ இதே மாதிரி resistance of the second bulb find out பண்ணணும். For bulb 2, what is the power rating? Power rating is 100 watt. What is the voltage rating? 220 volt. Therefore, resistance of the second bulb is R is equal to V square by P. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். So, this is equal to, what is V? V is 220. V square is 220 into 220 divided by, what is the power rating? 100 watt. ஸோ இங்கே 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம்.
22 into 22 is 484. This is the resistance of the second bulb. Unit of resistance is ohm. இது bulb 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். This is bulb 2. இந்த ரெண்டு பல்பும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த பல்பு ஒரு பேட்டரியோட, அதாவது ஒரு பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ரெண்டு பல்ப்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் காம்பினேஷன் ஒரு பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த பவர் சப்ளையினுடைய வோல்டேஜ் 440. நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? R1 R2 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சர்க்கியூட் வழியாக எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். திஸ் இஸ் அ ஸ்டெப் நம்பர் 2. சின்ஸ் தீஸ் டூ பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், the total resistance in this circuit is R is equal to, for series combination, total resistance is R1 plus R2. So what is the resistance R1? 2420. What is R2? 484. So this is equal to 2904. So this is the total resistance. Unit of resistance is ohm. So total resistance of the circuit is known. எவ்வளவு பவர் சப்ளைங்கிறது தெரியும், அதனால் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரண்ட் I is equal to V by R. இங்கே Vங்கிறது சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு? 440. What is the total resistance of the circuit? 2904. Therefore this is equal to, if we calculate, we will get 0.151 அப்படின்னு வரும். This is the current passing through the circuit. Unit of current is ampere. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப்ஸ் தெரியும். இந்த பல்ப்ஸ் வழியாக எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு தெரியும். இந்த ரெண்டு பல்ப்ஸுமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் ரெண்டு பல்ப்ஸ் வழியாகவும் சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பல்புக்கு இடையில் எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரெண்டு பல்புக்கு இடையில் எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பல்ப் ஒன்றுக்கு இடையில் எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். V1 is equal to கரண்ட், ஏன்னா சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது பல்ப் 1 வழியாகவும் பல்ப் 2 வழியாகவும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பல்ப். வாட் இஸ் திஸ் V1? திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஃபர்ஸ்ட் பல்ப். ஸோ திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பல்ப் 1. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பு பல்ப் 1னுடைய வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிரும். Now let us calculate the potential drop. So this is equal to, what is the current? 0.151. What is the resistance? 2420. So this is equal to 366.6 அப்படின்னு வரும். So this is a potential drop across bulb 1. What is the unit? Volt. பல்ப் 1னுடைய பவர் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் நமக்கு தெரியும். பல்ப் 1னுடைய பவர் ரேட்டிங் எவ்வளவு? 20 வாட். அதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் எவ்வளவு? 220. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அதனுடைய வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிரும். அப்போ ரெண்டாவது பல்பு ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டாவது பல்பினுடைய பொட்டன்ஷியல் ட்ராப்பை கண்டுபிடிக்கணும், V2வை கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும், ஏன்னா ரெண்டு பல்ப்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டு பல்ப்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். I into R2. This is equal to, what is the current? 0.151. What is the resistance? 484. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get, this is equal to 73.3 அப்படின்னு வரும். யூனிட் இஸ் வோல்ட். ஸோ இதோடைய பவர் ரேட்டிங்கை பார்ப்போம். பவர் ரேட்டிங் 100 வாட். இதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் 220. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ட்ராப்
வோல்டேஜ் ரேட்டிங்கை விட கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ட்ராப் அண்ட் திஸ் இஸ் அ வோல்டேஜ் ரேட்டிங். அதாவது இவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கலாம். இதை விட அதிகமாக பொட்டன்ஷியல் ட்ராப் இருந்துச்சுன்னா அந்த பல்பு ஃபியூஸ் ஆயிரும். இந்த கேஸில் இந்த வோல்டேஜ் ரேட்டிங்கை விட பொட்டன்ஷியல் ட்ராப் கம்மியாக இருக்கிறது. அதனால் இந்த பல்பு ஃபியூஸ் ஆகாது. இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிரும். ஸோ பல்ப் 1 will be fused. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து கரண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிச்ச அப்புறம் இது வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது அதிகமாக இருந்தால் பல்ப் ஃபியூஸ் ஆயிரும், கம்மியாக இருந்துச்சுன்னா பல்பு ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு கேஸில் பொட்டன்ஷியல் ட்ராப் வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமாக இருக்கிறதுனால bulb 1 will be fused. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.